2006ல த ஃபாஸ்டஸ்ட் கார் புகாட்டி வேரான். இந்த காரோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஹாலிவுட் ஆக்டர் டாம் க்ரூஸ். கிட்டத்தட்ட $2 மில்லியன் இந்த காரை வாங்குறாரு. புகாட்டியோட பிஆர் டீம்லாம் பயங்கர எக்ஸைட்டடா இருந்தாங்க. ஏன்னா டாம் க்ரூஸ் இந்த கார்ல தான் மிஷன் இம்பாசிபிள் 3யோட மூவி பிரீமியருக்கு அப்பியர் ஆக போறாரு. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே டாம் க்ரூஸ் புகாட்டி வேரோன்ல வந்து ரெட் கார்பெட்ல பார்க் பண்றாரு. கிட்டத்தட்ட thousands of people and hundreds of camera புகாட்டி வேரோன் மேல தான் ஃபோக்கஸ்டா இருக்கு. அந்த கார்ல இருந்து ஸ்டைலா இறங்கி டாம் க்ரூஸ் அவருடைய கோ பேசஞ்சர் டோரை ஓபன் பண்றதுக்காக வராரு. டோர் ஓபன் ஆகல. Hey, this is Vicky, the brand maker. ஆல்மோஸ்ட் ஒரு 40 செகண்ட்ஸ் கழிச்சு போராடி அந்த டோரை ஒரு வழியா ஓப்பன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஒரு மூவி பிரீமியருக்கு போயிட்டாரு. ஆனா அங்க இருந்த மக்கள் எல்லாருக்குமே புகாட்டி மேல ஒரு பெரிய நெகட்டிவ் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. The very next day இந்த கார் டோர் ஓப்பன் ஆகாதது தான் எல்லா இடத்துலையும் ஹெட்லைன்ஸாக இருந்தது. புகாட்டி இதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் டாம் க்ரூஸ் புகாட்டியோட எந்த காருமே வாங்க முடியாத மாதிரி அவரை பிளாக் லிஸ்ட் பண்ணுறாங்க. டில் டுடே டாம் க்ரூஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் நிறைய லக்ஸரி கார் கலெக்ஷன்ஸ் இருக்கு. பட் ஹி டசன்ட் ஓன் அ புகாட்டி yet. இது வெறும் டாம் க்ரூஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய லக்ஸரி கார் பிராண்ட்ஸ் நிறைய பேர் பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெராரி ஜஸ்டின் பீபரை பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஜஸ்டின் பீபர் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த காரை 3 மாசமா அதே பார்க்கிங்ல மறந்து போய் விட்டு வந்துட்டார். அந்த காரோட கலரை ஒயிட்ல இருந்து நியான் ப்ளூ கலருக்கு அவர் மாத்தினாரு. அந்த கார்ல இந்த ஃபெராரி லோகோவை எடுத்துட்டு வேற ஒரு எம்ப்ளம் பிளேஸ் பண்ணாரு. இது எல்லாம் தாண்டி இந்த காரை பப்ளிக் ஆக்ஷன்ல சேல் பண்ணாரு. இதெல்லாம் அவங்களுடைய ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டா அவர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் ஜஸ்டின் பீபர் எந்த ஒரு ஃபெராரி காரையும் வாங்க முடியாத மாதிரி பிளாக் லிஸ்ட் பண்ணாங்க. இதுக்கு அவங்க சைட்ல இருந்து சொல்ற டேர்ம் பிராண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட். அந்த பிராண்டுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. அதை யார் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஓனர்ஷிப்பை கேன்சல் பண்ணுவாங்க. கேட்கவே புதுசா இருக்குல்ல? இந்த லிஸ்ட்ல ஜஸ்டின் பீபர் மட்டும் கிடையாது. ஃப்ளாய்ட் மேவெதர், நிக்கோலஸ் கேஜ், 50 சென்ட், கிம் கர்டாஷியன், இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸை ஃபெராரி பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு புரியல, ஃபெராரியாவது ஏதோ ரூல்ஸ்லாம் வச்சிருந்தான், அதை மீறினவங்களெல்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ணான். கார் கதவு திறக்காததுக்கு டாம் க்ரூஸ் என்ன பண்ணுவார்? அது ப்ராடக்டோட ஃபால்ட் தானே. நியாயமாக பார்த்தா டாம் க்ரூஸ் தான் புகாட்டியை பேன் பண்ணி வச்சிருக்கணும்.